ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஒரு வார்த்தையால் கடல் உருவானது என்று. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு வார்த்தையில் இவ்வளோ பெரிய கடல் உருவாவது எவ்வளோ பெரிய சாத்தியம். இது கடலில் ஒரு பகுதி மட்டுமே. இதில் இருக்கும் 10,000 கோடி விலங்குகள், மீன்கள், பறவைகள் மற்ற அனைத்தும் ஒரு வார்த்தையால் உருவானது என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள வெறுமனே கடமைக்காக நாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு வார்த்தையால் கடவுளை உருவாக்கினார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே உங்களால் உணர முடிகிறதா என்று இதை சூழ்ந்து பாருங்கள். கண்ணுக்கட்டும் தூரம் வரை நீர். ஒரு வார்த்தையால் இவ்வளோ பெரிய கடலை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்வை ஒரு வினாடியிலே மாற்றுவது எவ்வளவு எளிமையான ஒன்று கடவுளுக்கு. இதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடம் அனைவரும் உங்கள் சிந்தனைகளை ஒப்படையுங்கள். கடவுள் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென்.